परमेश्वर आपको रोज चलाएगा, रोज सारी जरूरतों को पूरा करेगा। विश्वास से रहो, निराश मत होना। மகா வறட்சியான நாட்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். परमेश्वर महाअकाल के समय भी तुझे मैं तृप्त करूंगा करके वचन कहता है। சரி, இந்த வாக்குத்தத்தத்தின் கீழே மகா வறட்சி எப்படி வருகிறது என்பதை குறித்து நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். इस वचन के नीचे हम देखते हैं बड़ा अकाल कैसे आएगा, परमेश्वर कैसे तृप्त करेगा, हम देखेंगे। அது மட்டும் இல்ல, நம்முடைய மகா வறட்சியினால நம்ம என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறோம் என்பதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். बड़ा अकाल के द्वारा हमारे साथ में क्या क्या हानि होता है करके हम देख रहे हैं। சோ அருமையான தேவ ஜனமே, வறட்சி என்பது நான்கு விதமான காரியங்களால் வருகிறது. நான்கு விதத்தில் வருகிறது. अकाल जो है चार तरीके से आता है। ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வறட்சி, ஆத்மீக வறட்சி நம்ம சரீரத்தில் உண்டாகிறது. एक आत्मा का अकाल आता है। இரண்டாவது சரீர பிரகாரமான வறட்சி வருகிறது. दूसरा जो है शरीर के हिसाब से अकाल आता है। மூன்றாவது மன சம்பந்தப்பட்ட வறட்சி வருகிறது, एक मन के द्वारा आता है। நான்காவது உலக பிரகாரமான தேவைகள் சம்பந்தப்பட்ட வறட்சிகள் வருகிறது. चौथा जो दुनिया के हिसाब जो जरूरत है उसके हिसाब से अकाल आता है। இந்த நான்கு பிரகாரமான வறட்சி 5 விதமான காரணங்களினால் வருகிறது. ये चार तरीके का जो अकाल है वो 5 कारण के वजह से आता है। ஒண்ணு நம்முடைய பாவங்களினால் வறட்சி வருகிறது. एक हमारा पापों के द्वारा अकाल आता है। இரண்டாவது நம்முடைய நாம் செய்த மற்றவர்கள் செய்த சூழ்ச்சி நிமித்தம் வருகிறது. दूसरों ने हमारे लिए किया हुआ वंचित के द्वारा होता है। நம்முடைய தவறுகள் நிமித்தம் வருகிறது. हमारा गलती के द्वारा होता है। சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ஒருவேளை வருமானம் வரல அல்லது இந்த மாதிரி லாக்டவுன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் வறட்சிகள் வருகிறது. परिस्थितियों के द्वारा अभी जो लॉकडाउन चल रहा है उसके द्वारा भी अकाल आ सकता है। நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சிகள் வருகிறது. हमारा जो हम जो आगे बढ़ते परमेश्वर की बात नहीं सुनते उसके द्वारा भी हमारा जीवन में अकाल आ सकता है। சரி, இப்படி 5 விதமான காரணங்களினால் நம்முடைய சரீரத்துல 4 விதமான வறட்சிகள் வருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ऐसा 5 कारण के द्वारा हमारे जीवन में 4 तरह का अकाल आता है करके हमने देखा। 4 விதமான காரணங்களை கடந்த வாரம் வரைக்கும் நம்ம பார்த்து விட்டோம். 4 कारण हमने गए हफ्ते में देखा। இன்றைக்கு 5வது காரணம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வறட்சிகள் வருகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். आज का दिन 5वां जो कारण है कैसा हमारा जीवन में अकाल आता है करके हम देखेंगे। சரி, இன்றைக்கு கடைசியாக 5வது, மீறுதல்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வறட்சி வருகிறது. उल्लंघन के द्वारा हमारा जीवन में कैसा अकाल आता है करके हम देखेंगे। ஆவிக்குரிய வறட்சி வருகிறது. आत्मिक अकाल आता है। சரீர பிரகாரமான வறட்சி வருகிறது. शरीर का अकाल आता है। மன சம்பந்தப்பட்ட வறட்சி வருகிறது. मन के संबंध में भी अकाल आता है। உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு வறட்சி வருகிறது. दुनिया के हिसाब से जो हमारी जरूरत पूरा नहीं होते ऐसा भी एक अकाल आता है। சரி, மீறுதல் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது பார்த்துட்டு எப்படிப்பட்ட வறட்சி என்று நாம் பார்க்க போகிறோம். उल्लंघन कहेंगे तो क्या है करके हम देखेंगे। யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 3 அதிகாரம் 4 வசனம். पहला यूहन्ना 3 अध्याय का 4 वचन है। பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. जो कोई पाप करता है वह व्यवस्था का विरोध करता है और पाप तो व्यवस्था की विरोध है। அப்போ பாவம், அதாவது மீறுதல்கள் என்பது ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளையை தாண்டுவது மீறுதல். उल्लंघन कहेंगे तो परमेश्वर ने जो आज्ञा दी उसको उल्लंघन करना, उसको उल्लंघन कहते हैं। சரி, அப்போ மீறுதல்கள் என்னென்ன காரணங்களினால் என்னென்ன சம்பவங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். जो उल्लंघन कौन सा कार्य में हो रहा है करके हम देख रहे हैं। பாருங்க, மீறுதல் என்பது ஒரு வார்த்தையை தாண்டுவது, ஒரு கட்டளையை தாண்டுவது, இதுதான் மீறுதல். उल्लंघन कहेंगे तो विरोध करना, कहेंगे तो एक वचन को उसको विरोध में खड़ा रहना, उसको उल्लंघन करना, वही उल्लंघन है। உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள் மீறுதல் பண்ணினார். उदाहरण में हम देखते हैं आदम और हव्वा ने उल्लंघन किया। என்ன ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகள் இருக்கிறது, நீங்கள் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார்.
परमेश्वर ने कहा था भलाई और बुराई जानने वाला एक वृक्ष है, उसका फल को आपको नहीं खाना करके कहा था, फिर भी उन लोगों ने उल्लंघन किया. ஆனா இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறினதுனாலே அது மீறுதல் என்று சொல்லப்படுகிறது. उन लोग ने परमेश्वर का वचन को नहीं माना, उन लोग ने उल्लंघन किया, इसके लिए उनको कहते हैं उल्लंघन. அப்போ ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளைக்கோ ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆலோசனையோ நாம் தாண்டுவோமானால் அது மீறுதல் என்று அழைக்கப்படுகிறது. अगर परमेश्वर जो वचन बोलता है उसका आलोचना उसको हम उल्लंघन करते हैं, उसको उल्लंघन करके कहते हैं. நாம் என்னென்ன காரியங்களிலே நாம் மீறுதல்களை நாம் செய்திருக்கிறோம்? कौन सा कार्य में हमने विरोध किया है? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையை படி நடக்காமல் இருந்தால் அது மீறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. इजराइल लोग परमेश्वर का आज्ञा को नहीं मानते तो उसका विरोध करते करते उल्लंघन करते करते कहते हैं. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தின்படி நடக்கவில்லை என்றால் அது மீறுதல். हम हमारा जीवन में वो शास्त्र के अनुसार वचन के अनुसार नहीं चलते, वही हमारा जीवन में उल्लंघन है. கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தின் ஆலோசனையின்படி நடக்கவில்லை என்றால் அது மீறுதல். परमेश्वर ने जो हमें वचन दिया उसके आलोचना के द्वारा हम नहीं चलते, वो भी एक उल्लंघन है. சபையின் சட்ட திட்டங்களுக்கு ஒழுங்குகளுக்கு மீறுவது, அதை தாண்டுவது மீறுதல். कलीसिया का कानून कायदा को विरोध करना वो भी एक उल्लंघन है. ஊழியக்காரரின் ஆலோசனைக்கு தாண்டுவது மிஞ்சுவது மீறுதல் என்று அழைக்கப்படுகிறது. सेवक जो आलोचना देते उससे भी बढ़कर विरोध करना वो भी एक उल्लंघन करके कहते हैं. பெற்றோருக்கு பிள்ளைகள் அவங்களுடைய கட்டளையை மீறுவது தாண்டுவது மீறுதல் என்று அழைக்கப்படுகிறது. माँ बाप का आज्ञा को बच्चे लोग जो विरोध करते हैं उनको भी उल्लंघन कहते हैं. சபைக்கு தலைவராய் போதகரை வைத்திருக்கிறார். कलीसिया को मुखिया बन के याजक को रखा है. குடும்பத்துல தகப்பன் அதாவது கணவனை ஆண்டவர் தலைவராய் வைத்திருக்கிறார். परिवार में जो पति है उसको मुखिया करके रखा है. இவருடைய வார்த்தையை இவருடைய கட்டளையை கடந்து போவது அது மீறுதல் என்று அழைக்கப்படுகிறது. इनका जो शब्द है इनके ऊपर विरोध में खड़ा रहे ना, वो उसको कहते हैं उल्लंघन. அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே अनेक பாவங்களை, பிரச்சனைகளை, வறட்சிகளை உண்டாக்கி இருக்கிறது. ऐसा जो विरोध उल्लंघन है हमारा जीवन में बहुत सारा पाप तकलीफ मुसीबतों को लाता है. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் கட்டளையை மீறும் பொழுது அவர்களுக்கு உடனடியாய் தண்டனை கொடுக்கப்படுகிறது. पुराना नियम में हम देखते हैं जब भी वो आज्ञाओं का उल्लंघन करते थे तो तुरंत उनको दंड दिया जाता था. ஆனால் இந்த கிருபையின் நாட்களிலே நமக்கு உடனே தண்டனை கிடைக்காததினாலே நாம் மீறுதலுக்கு மேல் மீறுதல் செய்து கொண்டிருக்கிறோம். लेकिन नया नियम में हम देखते हैं, अनुग्रह के दिनों में हम देखते हैं हम तुरंत कुछ दंड नहीं मिलता, इसके लिए हम उल्लंघन के ऊपर उल्लंघन करते जाते हैं. இது தவறானது தேவ பிள்ளைகளே. ये गलत है प्रभु के लोगों. நம்முடைய மீறுதல்கள் பரலோகத்துல கணக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. हमारा जो उल्लंघन है स्वर्ग के राज्य में उसका हिसाब रखा जाता है. இன்னைக்கு உடனே நமக்கு தண்டனை கிடைக்கலனாலும் நம்மளுடைய ஆசீர்வாதத்துல ஒரு குறைவு உண்டாகும். हमें तुरंत दंड नहीं मिलता है, लेकिन हमारे लिए जो आशीष है उसमें एक कमी घटी होती है. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரருக்கும் சபைக்கும் நாம் மீறாமல் நடப்பது நமக்கு ஆசீர்வாதம். परमेश्वर का वचन को और परमेश्वर कलीसिया का याजक और सेवकाई को विरोध में हम उल्लंघन ना करें, वो हमारे लिए एक आशीष है. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து மீறாமல் நடப்பது ஆசீர்வாதம். माँ बाप का बात मान के बच्चे चलना वो भी उनके लिए एक आशीष है. அருமையான தேவஜனமே, प्यारे परमेश्वर के लोगों, இப்படி நாம் अनेक காரியங்களில் மீறுதலினாலே अनेक பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். ऐसा हम बहुत सारे कार्य में विरोध करते उल्लंघन करते हैं, उसमें हम फंस जाते हैं. மீறுதல் என்பது என்ன? उल्लंघन कहेंगे तो क्या है? ஆண்டவர் கொடுத்த கட்டளை, परमेश्वर ने दिया हुआ आज्ञा, ஆண்டவர் கொடுத்த டைம் சமயம், परमेश्वर दिया हुआ वक्त, ஆண்டவர் கொடுத்த வழி, परमेश्वर ने दिया हुआ मार्ग, இந்த மூன்றையும் தாண்டுவது மீறுதல். ये सब पार करना वो उल्लंघन है. ஆதாம் ஏவாள் சமயத்தை மீறினார்கள். आदम और हवा जो वक्त है उसका वो लोगों ने उल्लंघन किया. நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் ஏவாளுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். भलाई बुराई जानने वाला उस फल को मैं दूंगा करके परमेश्वर ने वाचा बांधा था. ஆனால் இவர்களோ சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறி விட்டார்கள். ये लोग शत्रु का शब्द को सुन के परमेश्वर का वचन के उल्लंघन किया. ஆண்டவர் கொடுக்க போற சமயத்துக்கு முன்பதாக
ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு முன்பதாக இவர்கள் தாங்களாவே காலத்துக்கு முந்தி எடுத்துக்கொண்டார். परमेश्वर आशीष देने का पहले वक्त के पहले वो लोग ने उसको ले लिया. அதே போலதான் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் சாராளுடைய அவசரத்தினாலே ऐसे अब्राहम का जीवन में भी साराई का जो घाय किया उसके वजह से காலத்துக்கு முன்பதாகவே அவசரப்பட்டு இஸ்மவேலை பெற்றுக்கொண்டார்கள். वक्त से पहले वो लोग घाय करके वो लोग इस्माएल को पैदा कर लिया, पा लिया. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில சமயங்களை கால திட்டங்களை வைத்திருக்கிறார். आपके जीवन में भी परमेश्वर ने कई वक्त कई योजना रखी है. உங்க வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த சமயத்துல இந்த காலத்துல கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் உண்டு. आपके जीवन में कई आशीष इस वक्त में देना अभी देना करके ऐसा रखा है. அந்த காலத்துக்கு முன்பதாக நாமளே முயற்சி பண்ணி எடுத்துக்கொள்வோமானால் அது மீறுதல் பாவமாய் முடிகிறது. उस वक्त के पहले अगर हम कोशिश करके उसको पा लेते हैं तो वो उल्लंघन है, वो पाप है. அருமையான தேவஜனமே, अनेक நேரம் நம்முடைய அவசரம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைக்கிறது, மீறுதல் பண்ண வைக்கிறது. बहुत लोग घाय करते हैं, वो परमेश्वर के विरुद्ध पाप करने को रखता है, उल्लंघन करने को रखता है. நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாய் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாய் காலத்துக்கு முன்பதாக பெற்றோர் நியமித்த காலத்துக்கு முன்பதாக திருமணம் செய்து கொள்வது தவறு, பாவம். हमारा आशा हमारा इच्छा पूरा करने माँ बाप ने जो वक्त रखा उससे पहले ही शादी करके लेते हैं, वो भी एक पाप है. நம்மளுடைய இஷ்டத்தின்படி நாம் திருமணம் செய்து கொள்வது பாவம், தவறு. हमारा मन की इच्छा के अनुसार हम शादी करके लेते हैं, वो भी एक पाप है, वो भी एक गलत है. அருமையான தேவஜனமே, இது காலத்துக்கு முந்திக் கொள்ளுகிற பாவத்தை குறிக்கிறது. ये जो वक्त से पहला जो आगे बढ़ना है उसके पाप के बारे में कहता है. இரண்டாவது, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். दूसरा है परमेश्वर हमें आशीष देने के लिए एक रास्ता रखा है. என்ன, நாம் ஜெபித்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பின்பதாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் வைத்திருக்கிற வழி. हम प्रार्थना करके आशीष करके वो आशीष पाना, वो परमेश्वर ने रखा हुआ एक रास्ता है. நம்மளுடைய கையில் பிரயாசத்தின் நிமித்தம் பிரயாசப்பட்டு அதில் வருகிற ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் ஒரு நன்மையை வாங்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் வைத்திருக்கிற வழி. हम जो मेहनत करते हैं उसके द्वारा हम जो आमदनी पाके उसमें एक आशीष करते, उसमें एक भलाई पाना, वो परमेश्वर का वो एक अच्छा बात है. அம்மா அப்பா ரெண்டு குடும்பத்தினர் இணைந்து பேசி நமக்கு ஏற்ற நேரத்துல திருமணம் செய்து வைக்கிறது, இது வழி. दोनों परिवार वाले मिल के बात करके हमें शादी करके रखते, वो एक रास्ता है. ஆனால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இந்த வேதத்தின்படி சபையின் ஒழுங்கின்படி ஆசீர்வாதம் வரவில்லை என்றால் அது மீறுதல். कोई भी शास्त्र के अनुसार या कलीसिया के योजना के अनुसार अगर वो आशीष नहीं आता है, वो सब उल्लंघन है. அதுல अनेक பிரச்சனைகள் இருக்கிறது. उसमें बहुत सारी समस्या है. இப்படிப்பட்ட பல மீறுதல்கள் நிமித்தம் अनेक உபத்திரவங்களை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ऐसे बहुत सारे उल्लंघन के द्वारा आज भी हम तकलीफ उठा रहे हैं. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் வைத்திருக்கிற வழி, ஆண்டவர் வைத்திருக்கிற சமயம், இதன்படி நாம் பெற்றுக்கொள்வோமானால் ஆசீர்வாதம். परमेश्वर ने रखा हुआ रास्ता, परमेश्वर रखा हुआ समय को अगर उसके अनुसार हम चलेंगे तो उस आशीष को हम पाएंगे. அது மட்டுமல்ல, அவருடைய திட்டத்தின்படி நாம் திட்டத்தின்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். उनके योजना के अनुसार हमको पाना है. நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் எல்லாவற்றையும் வாங்கி குமிக்க கூடாது. हमारा आशा पूरा करने के लिए हमको सब कुछ खरीद के लेके आके जमा करके नहीं रखना है. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அதன்படி நாம கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஆசீர்வாதத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது. वो ऐसा ये ऐसा करके वो सोच के परमेश्वर का वचन को उल्लंघन करके हमको ऐसा सब नहीं करना है. சோ அருமையான தேவஜனமே, இவைகள் எல்லாம் மீறுதல். இது நிமித்தம் अनेक பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ये सब उल्लंघन है, उसके द्वारा बहुत सारा समस्या के अंदर जाते अकाल है. சரி, அப்போ வேதத்திலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. याकूब 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். 14 और 14 और 15 वचन हम देखते हैं. அவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. याकूब पहला अध्याय का 14 और 15. परंतु प्रत्येक व्यक्ति अपनी ही अभिलाषा से खींचकर और फंसकर परीक्षा में पड़ता है. फिर अभिलाषा गर्भवती होकर पाप को जनती और पाप जब बढ़ जाता है तो मृत्यु को उत्पन्न करता है. 13ஆம் வசனம் சொல்லுகிறது,
அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். 14 वचन कहते परंतु प्रत्येक व्यक्ति अपनी ही अभिलाषा से खींचकर और फंसकर परीक्षा में पड़ता है. நாம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், ஆண்டவர் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டார், ஆண்டவர் என்னை உபத்திரவத்தை நடத்துகிறார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். कई बार हम कहते हैं परमेश्वर ने मुझे तकलीफ दिया, परमेश्वर ने मुझे मुसीबत डाला, परमेश्वर मुझे सताता है करके हम कहते हैं. இல்ல, நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். नहीं, हमारे उल्लंघन के द्वारा हम फंसे हुए हैं. ஆண்டவர் நடத்துகிற வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காமல் நமக்கு ஒரு வழியை நாம் தெரிந்து கொண்டு நாம் இன்னைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर जो राह पर हमें चलाते उस राह पर हम नहीं चलते, हमारे लिए एक हम रास्ता देखिए उसमें चलते, इसीलिए हम फंसे हुए हैं. இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் வாழ்வது போல நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டு நாம் தேவனுடைய வழியை விட்டு உலக பிரகாரமான வழியில நடந்து நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். दुनिया के लोग जैसा जीते हैं वैसा जीने के लिए हम परमेश्वर का राह को छोड़ के हम दुनिया के हिसाब से चलते, इसीलिए हम फंस गए हैं. வெரி குட். அப்ப நல்லா கவனிங்க, நம்ம ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் நாம் மீறுதலை உண்டாக்கி கொள்ளுகிறோம். हमारे इच्छा पूरा करने के लिए हम उल्लंघन करते हैं. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதில்லை, परमेश्वर का वचन को मानते नहीं है, நாம் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்வதில்லை, हम प्रार्थना करके नहीं पाते हैं, அவர் கொடுக்கிற சமயத்துல கொடுக்கட்டும் என்று நாம் காத்திருப்பதில்லை. उनका समय पर वो देने दो करके हम इंतजार नहीं करते. உலக ஜனங்கள் போலவே நாமளும் நம்முடைய மனசும் விரும்பினபடி நாம் வாழ பழகி கொண்டிருக்கிறோம். दुनिया जैसा जीती है वैसा हम भी हमारा मन को जैसा जीने के लिए हम सीखते हैं. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா? मैं आपसे कहूं, பைசா இருக்கு என்பதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் என்பது கிறிஸ்தவம் கிடையாது. पैसा है इसके लिए कुछ भी कर सकते हैं करके वो मसीह मार्ग नहीं है. உங்ககிட்ட எவ்வளவு லட்சம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை தேவ சித்தத்தின்படி செலவு பண்ணணுமே தவிர உங்க இஷ்டத்தின்படி செலவு பண்ணக்கூடாது. आपके पास कितना भी पैसा हो, लाखों में हो, फिर भी आपके इच्छा के अनुसार नहीं, परमेश्वर की इच्छा के अनुसार आपको खर्चा करना है. அது ஆசீர்வாதம், वो आशीष है. அருமையான தேவஜனமே, இப்படி அநேக மீறுதல்கள் நிமித்தம் நாம அநேக வறட்சியின் வழியாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ऐसा बहुत सारे उल्लंघन के द्वारा हम बहुत सारा आकल की ओर हम जा रहे हैं. கடன், कर्जा, உலக பிரகாரமான ஜனங்கள் வாழ்வது போல நாமளும் வாழ்ந்து ஆசைப்பட்டது. दुनिया के लोग जैसा जीते वैसा हम जीने के लिए भी हम इच्छा करते हैं. மனைவி பிள்ளைகளை திருப்திப்படுத்த, அவங்களை சந்தோஷப்படுத்த நாம கர்த்தருடைய வார்த்தையை மீறினது. पत्नी और बच्चों को खुशी करने के लिए परमेश्वर के वचन का हम उल्लंघन किया. நம்முடைய உறவினருடைய திருமணத்துல நாம நல்லவங்களை காமிக்கணும், நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டு சிக்கி கொண்டது. हमारा सगा वालों का शादी में हम अच्छा दिखना चाहिए करके हम आशा करके हम उल्लंघन करते, उसमें फंस जाते हैं. பெரிய கிஃப்ட் கொடுத்தாதான் அவங்க மதிப்பாங்க, 4 பேர் மதிப்பு மரியாதைக்காக நாம் அநேக மீறுதல் செய்திருக்கிறோம். बड़ा गिफ्ट देगा तो हमको इज्जत देंगे, 4 जन हमें इज्जत देंगे करके हम ही उल्लंघन करते हैं. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஓய்வு நாளே உபவாச ஜெபங்களை ஆசரிக்காமல் நாம் மீறுதல் செய்திருக்கிறோம். हम सब्बात के दिन को, उपवास के दिनों को भी हम उल्लंघन करते हैं. அதே போல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய விதத்துல நம்ம செய்யாம நம்ம மீறுதல் செய்திருக்கிறோம். परमेश्वर को जो देना चाहिए वो हम देते नहीं, उसका भी हम उन्हें उल्लंघन किया है. அருமையான தேவஜனமே, அநேக காரியங்களில் நம்ம தவறு செய்ததினாலே இன்னைக்கு வறட்சியின் காலங்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். हमने बहुत सारा गलतियां किया, इस वजह से आज हम अकाल की ओर चल रहे हैं. ஆண்டவர் சொன்ன ஞானத்தை நம்ம பயன்படுத்தாமல் வறட்சியிலே போய் கொண்டிருக்கிறோம். परमेश्वर ने जो ज्ञान दिया वो हम उपयोग नहीं किया, इसीलिए हम अकाल की ओर चल रहे हैं. அருமையான தேவஜனமே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று சொன்ன வார்த்தையை நாம தவறி விட்டோம். वक्त को अच्छे से उपयोग कर करके बोला जो उसको हमने उल्लंघन किया. இன்னைக்கு பாருங்க தேவஜனமே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வேலை இல்லாத பிரச்சனை. आजकल देखो कितने लोगों का जीवन में काम नहीं है, ऐसा एक समस्या है. அருமையான தேவஜனமே, எல்லா நாளும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் கிடையாது. हर ये दिन एक ही तरीका रहेगा ऐसा कुछ नहीं है. மீறுதல், இது எல்லாம் மீறுதல். ये सब उल्लंघन है, उल्लंघन. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கல, வேலைக்கு போக வேண்டிய நாட்கள்ல வேலைக்கு போகல, சம்பாதிக்க வேண்டிய நாட்களில சம்பாதிக்கல, கஷ்டப்பட வேண்டிய நாட்கள கஷ்டப்படல. இது மீறுதல்.
जब भी पढ़ना है तो पढ़ा नहीं, काम पे जाना है तो जाया नहीं, कमाने का तो जब भी किया नहीं, ये सब तकलीफ उठाने के टाइम पे तकलीफ उठाने, ये सब उल्लंघन है। அருமையான தேவச்சனமே, நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் தான் நாம் இன்றைக்கு பாடுகள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். हमारा उल्लंघन के द्वारा आज हम तकलीफ मुसीबत में हैं। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் अनेक வறட்சிகளுக்கு காரணம் நம்முடைய மீறுதல். हमारा जीवन में आजकल बहुत सारा जो अकाल है उसका कारण क्या है? हमारा उल्लंघन है। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மீறுதலிலிருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் நமக்கு अनेक வழிகளை கொடுத்திருக்கிறார். इस उल्लंघन से बाहर आने के लिए परमेश्वर ने हमें बहुत सारे रास्ता दिए हैं। பவுல் சொல்லுகிறார், நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. पौलुस कहता है हमारा उल्लंघन के द्वारा वो क्रूस पर मारे गए करके कहते हैं। அருமையான தேவஜனமே, நாம என்னென்ன காரியங்களை நம்ம மீறணும், தேவனுடைய வார்த்தைக்கு, சபைக்கு, பெற்றோருக்கு, இவைகளுக்கெல்லாம் நம்ம மீறணுமோ நம்ம அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவ பிள்ளை, कौन सा कार्य में परमेश्वर का वचन का कलीसिया के लिए माँ बाप के विरोध में कौन सा बातों में उन्होंने उल्लंघन किया, हमें उनको क्षमा मांगना चाहिए। அருமையான தேவஜனமே, அந்த மீறுதல் நமக்கு மீறுதலுக்காக தேவனிடத்துல வருந்தி மன்னிப்பு கேட்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். उस उल्लंघन के लिए हम उसको मान के हुए परमेश्वर से हम क्षमा मांगे तो परमेश्वर में आशीष करेगा। சரி, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன் 5 விதமான காரணங்களினால் 4 விதமான வறட்சியை நாம் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 5 तरह का कारण के वजह से 4 तरीके का अकाल को हम अभी देख रहे हैं। சரி, இந்த வறட்சிகள் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? अकाल बदलावट होना है तो हमको क्या करना है? ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4 कार्य मैं आपको सिखाता हूँ, उसको आप लिख के रखो। ஒன்று, 5 விதமான காரணங்களினால் நம்முடைய வாழ்க்கையில 4 விதமான வறட்சி வருகிறது. पहली बात है, जो 5 तरह का कारण के वजह से 4 तरह का अकाल हमारे जीवन में आता है। அந்த 4 விதமான வறட்சி எப்பொழுது மாறும்? ये 4 तरह का जो अकाल है वो कब बदलावट होगा? ஒன்று, நாம் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்ய வேண்டும். पहला हमको मन फिरा के पाप का कबूल करना है। நம்ம பாவ அறிக்கை செய்கிறோம், ஆனா மனம் திரும்புவது இல்லை. कभी कभी हम क्या करते हैं, पाप को कबूल करते हैं लेकिन हम मन फिराते नहीं है। அது தவறு தேவ பிள்ளைகளே, वो गलत है। நாம் பாவ அறிக்கை செய்வதோடு நிறுத்திவிடக் கூடாது, நாம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். सिर्फ पाप को कबूल करना ही नहीं है, हम मन फिराने वाले भी बनना चाहिए। சகைவு மனம் திரும்பினது மட்டுமல்ல, பாவ அறிக்கை செய்தது மட்டுமல்ல, மனம் திரும்பினவனாய் காணப்பட்டான். जक्काई जो था सिर्फ मन फिराया नहीं, पापों को कबूल नहीं, उसने मन भी फिराया। பாருங்க, அவன் ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்கிறான், परमेश्वर के पास अपना पाप कबूल करता है। இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்புகிறான். आइंदा मैं ऐसा नहीं करूंगा करके वो मन फिराता है। இன்றைக்கு தேவ ஜனமே, நீங்கள் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறார். आज के दिन परमेश्वर आपसे बोलते हैं, आप पापों को कबूल करो और मन फिराओ। இரண்டாவது, நம்முடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். हमारा गलतियों को सुधारना चाहिए। என்னென்ன காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வந்ததோ அந்த காரணங்களை கண்டறிந்து அவைகளிலிருந்து நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். कौन सा कारण से हमारा जीवन में अकाल आया वो हमको देखना है और उसमें से हम अपने गलतियों को सुधारना है। கடன்னாலேயோ அல்லது நம்மளுடைய என்ன சொல்றது, சோம்பேறி தனத்தினாலேயோ அல்லது ஞானமாய் பணத்தை செலவு பண்ணாததுனாலயோ இதையெல்லாம் நான் திருத்திக் கொள்ள வேண்டும். हमारा गलतियों के द्वारा, हमारा आलस के द्वारा, कौन सी तरीके से हमारा कौन सा गलती की वजह से अकाल आया वो देख के हमको हमारा गलतियों को सुधारना चाहिए। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஒருவேளை நாம சரியா சம்பாதிக்கலன்னா இனி நான் சம்பாதிப்பேன் ஆண்டவரே, அப்படி திருத்திக் கொள்ள வேண்டும். आइंदा मैं बराबर कमाया नहीं, आगे मैं अच्छे से कमाऊंगा करके अपने आप को सुधारना है। ஒருவேளை வீண் செலவு செய்கிறவர்களா இருப்பீர்களானால் ஆண்டவரே நான் இப்படி செய்ய மாட்டேன், இனி நான் சிக்கனமா இருப்பேன் என்று திருத்திக் கொள்ள வேண்டும். अगर व्यर्थ खर्चा करने वाला अगर आप रहेगा तो आइंदा मैं व्यर्थ खर्चा नहीं करूंगा, मैं संभाल के करूंगा करके अपने आप को सुधारना चाहिए। மூன்றாவது, விடாமுயற்சி. हमेशा कोशिश करना। பாருங்க, உங்களுடைய வறட்சி மாறும் வரைக்கும் நீங்கள் விசுவாசத்தோட முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். आपका अकाल बदलावट होने तक आपको हमेशा कोशिश करते रहना चाहिए। ஈசாக்கு வறட்சியான நாட்களிலும் முயற்சி செய்து அவன் விதை விதைத்தான். तीसरा जो है वो ईसाक जो है उसने कोशिश करके उसने बीज बोया। அவன் சோர்ந்து போகல, முயற்சி பண்ணான், முயற்சி செய்து கொண்டே அவன் விதை விதைத்தான்.
वो निराश नहीं हुआ, वो उसने कोशिश करते गया और उसने बीज बोया। உங்களுடைய வறட்சி மாற விசுவாசத்தோடு முயற்சி எடுங்க. आपका जो अकाल बदलावट होने के लिए विश्वास के साथ में आप कोशिश करो। ஐயோ என் வாழ்க்கை இப்படிதான், என் தளபதி இப்படிதான், இப்படியே தான் நான் இருக்கணும் அப்படி சொல்லாதுங்க. முயற்சி பண்ணுங்க விசுவாசத்தோடு கூட. मेरा तकदीर ही ऐसा है, मुझे ऐसा ही रहना, मेरा जीवन है, ऐसा मत करो। विश्वास के साथ में आप कोशिश करो। உனக்கு நேரிட்டதை, உன் கைக்கு நேரிட்டதை முழு பலத்தோடு செய் என்று வேதம் சொல்லுகிறது. तुम्हारा हाथ से जो हो सकता है तू पूर्ण बल के द्वारा कर करके वचन कहता है। இன்றைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கெல்லாம் அவனுடைய முயற்சி அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது. और आजकल देखते हैं बहुत लोग आशीष हुए हैं, क्यों? उनके हाथों के कोशिशों को परमेश्वर ने आशीष किया है। குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். घोड़ा जो है युद्ध के दिन के लिए तैयार होता है, लेकिन जय जो परमेश्वर की ओर से आता है। நீங்க பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க, உழைங்க, அதனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். आप कोशिश करो, प्रयत्न करो और मेहनत करो, उसका आशीष जो है वो परमेश्वर देगा। நான்காவதாக चौथा, ஆவிக்குரிய வறட்சி மாறும்படியாய் आत्मा का जो अकाल है वो बदलावट होने के लिए எசேக்கியேல் 47:9 நாம் பார்க்கிறோம். एसेकियल 47:9 47 का 9 में हम देखते हैं, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. वो जहाँ जहाँ दौड़ता वहां पर सब चंगाई है करके कहते हैं। அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. जहाँ जहाँ पर वो नदी बहती है वहां पर सब हर एक प्रकार का हरियाली रहती है। அப்படி என்றால் தேவ ஜனமே, அந்த நதி தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. जीवन का जो नदी है परमेश्वर का अभिषेक के बारे में कहती है। ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில வறட்சி வரவே வராது. हर एक दिन पवित्र आत्मा में भर के अगर आप प्रार्थना करोगे, आपके जीवन में कभी अकाल नहीं आएगा। கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷைகளை சத்தமா பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க ஆவிக்குரிய சோர்வுகள் உங்களை விட்டு ஓடி போகும். कम से कम थोड़ा वक्त तो अन्य भाषा में भर के आप प्रार्थना करो, आपका जीवन में जो भी अकाल है वो सब भाग जाएगा। அருமையான தேவ ஜனமே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. सर्वसिद्ध जो आएगा तभी कभी सब हट जाएगा करके वचन कहता है। நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவான வறட்சியை கர்த்தர் மாற்றி போடுவார். आप भरपूर आशीष पालो, तो परमेश्वर आपका जीवन में जो भी कमी घटे उसको निकाल डाले। परंतु जब सर्वसिद्ध आएगा तो मिल जाएगा। கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி परमेश्वर आपको रोज चला के மகா வறட்சியான நாட்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். और अकाल के दिनों में भी आपका आत्मा को आप तृप्त करेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா. कितने जन विश्वास करते हैं? हालेलुया। உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். आपके लिए मैं प्रार्थना करने वाला हूँ। பாவ அறிக்கை செய்யுங்க. पापों को आप कबूल करो, மனம் திரும்புங்க, मन फिराओ, தீர்மானம் எடுங்க, முயற்சி எடுப்பேன் என்று சொல்லி निर्णय ले लो, मैं कोशिश करूंगा। நான் தேவ வார்த்தைக்கு நான் மீற மாட்டேன், சபைக்கு மீற மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்க. परमेश्वर के वचन के और कलीसिया के विरोध में उल्लंघन नहीं करूंगा करके आप निर्णय ले लो। தேவ சமூகத்துல உங்களை விட்டு கொடுங்க. परमेश्वर के सन्निधान में अपने आप को सौंपो। எல்லாரும் ஜெபிங்க. என் வறட்சி மாறட்டும், என் ஆவிக்குரிய வறட்சி மாறட்டும், சரீர பிரகார வறட்சி மாறட்டும். सब जन प्रार्थना करो, मेरा अकाल बदलावट होने दो, मेरा आत्मा में अकाल बदलावट, मेरे शरीर का अकाल बदलावट होने दो करके। பணத்தேவைகள் சந்திக்கப்படட்டும், எனக்கு ஒரு செழிப்பு வரட்டும். मेरा जरूरत पूरा होने दो, मेरे अंदर भी एक हरियाली आने दो। ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். एक अद्भुत कार्य करो प्रभु। ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ये वचन सुनने वाला हर एक लोगों के लिए हम प्रार्थना करते हैं। இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒருவர் வாழ்க்கையில கூட வறட்சி இருக்கவே கூடாது. हमारा विश्वासी लोगों के जीवन में, किसी का भी जीवन में कोई अकाल नहीं होना चाहिए। உலக பிரகாரமான, சரீர பிரகாரமான ஆத்மீக ஆண்டவரே செழிப்பை கட்டளையிடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். दुनिया के हिसाब से प्रभु जी, आत्मिक से प्रभु जी, उनका जीवन में एक हरियाली आप देना प्रभु जी। எல்லா தடைகளும் விலகுவதாக. सारे रुकावट निकल जाने दो। ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவர். और ये को छू के आप आशीष करो। உம்முடைய ஆணி பாய்ந்த கரை இறங்கட்டும் ஆண்டவர். आपका गांव पर हाथ उतरने दो प्रभु। அற்புதம் செய்யுங்க ஆண்டவர்.
अद्भुत कार्य करो प्रभु जी। நீங்க அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். आप ऐसा करने वाले हो, इसके लिए धन्यवाद है। இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் செழிப்புல நடத்தி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ये महीना भर प्रभु जी आप हरियाली में प्रभु हर एक को आप चलाना मेरे प्रभु और आशीष करना। எல்லா மகிமை உமக்கு தருகிறோம். सारा महिमा हम आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। आमेन। आमेन। हे मेरे मन, हे मेरे मन यहोवा को धन्य कर, जो उसमें पवित्र नाम को धन्य कर। हे मेरे मन यहोवा को धन्य कर, उसका उपकार को ना भूलना। आमेन। பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्यार, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் पवित्र आत्मा का एकता, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பாதுகாப்பும் परमेश्वर यीशु मसीह का अनुग्रह और रखवाले இன்றும் என்று நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக। आज और सदा काल हमेशा सभी के साथ में बने रहने दो। ஆமென் ஆமென்। God bless you। கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आप सभी को आशीष करे। ஒரு செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்। एक हरियाली परमेश्वर ने आपको सबको रखा है। இந்த 4 வாரங்கள் தியானித்ததை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார்। 4 हफ्ते से जो भी ध्यान किया आप मन फिराओ, परमेश्वर आपको आशीष करेगा।